காண்டாமிருகம் அழியும் தருவாயில இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க. அப்போ காண்டாமிருகம் மொத்தம் இந்த உலகத்துல எத்தனை இருக்கு? அது வெறும் 2 இருக்கு. 2மே பெண் காண்டாமிருகம் தான். இப்போ அந்த 2 பெண் காண்டாமிருகத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆனால் விஞ்ஞானிகள் அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு எப்படியாவது அதுக்கு அதனுடைய ஜெனரேஷனை மறுபடியும் டெவலப் பண்ணணும், எப்படியாவது அந்த இனத்தை காப்பாற்றிடணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. அந்த ஆராய்ச்சிலாம் போயிட்டு இருக்கு. இது ஏன் ப்ரோ ஆப்பிரிக்காவில் இருக்கிறது அதிகமாக இருக்கு, மிச்ச 3 ஏன் கம்மியாக இருக்கு? மனுஷங்க தான் காரணம். அந்த ஒரு மூட நம்பிக்கையினால காண்டாமிருகத்தை சுட்டு கொண்டுட்டு அதை கோடாரி எடுத்து அதனுடைய முகத்தை வெட்டி அந்த இதை வெட்டி வித்துடுறாங்க, கொம்பு சட்டவிரோதமாக. ஸோ அந்த மாதிரி பண்ணுறனாலையும் இவைகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால மூட நம்பிக்கை தானே. அதனுடைய வாசனையை வச்சு போனது எந்த காண்டாமிருகம், அது ஒரு ஆணா பெண்ணா, அதுக்கு எவ்வளோ வயசு இருக்கும், அதுக்கு ஏதாவது கோளாறு இருக்கா உடம்புல? இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கூட இவ்வளோ யோசிக்க மாட்டாங்களே. அந்த மாதிரி போன வாரம் சண்டைக்கு வந்தவன்னு தெரிஞ்சா இங்கே தான்டா எங்கேயோ சுற்றுறாங்க, வரட்டும் வச்சுக்குவான்ற மாதிரி அந்த கோவம் இருக்கும். இதுவே ஒரு பெண்ணா இருந்தா ஒரு பொண்ணு தானா, சரி வரட்டும் வரட்டும், பெண்களுக்கு முதல் உரிமைன்ற மாதிரி அதுக்கு இனச்சேர்க்கை பண்றதுக்கு அது தயாரான சூழ்நிலையில இருக்கா. ஆமா, எல்லாத்தையுமே மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிச்சிரும். காண்டாமிருகத்துல மானங்கெட்டு போயிருக்கும். இதே ஒரு ஆண் வந்தா மட்டும் விடாது. கருப்பு காண்டாமிருகம் இருக்குல்ல, அது அப்படியே ஆப்போசிட். சின்ன குட்டியா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, ஏன் எல்லைன்னு வந்துட்டா என் எல்லைக்குள்ள யாரும் வரக்கூடாது. காண்டாமிருகத்துக்கு மேல போன வீடியோ வரைக்கும் ஒரு மாதிரி மரியாதை இருந்துச்சு, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோல மொத்தத்தையும் உடைச்சிருச்சு. இது கொஞ்சம் அசிங்கமா இருந்தாலும் அதான் உண்மை. என்னன்னா, போன வீடியோவில் காண்டாமிருகத்துக்கு பார்வை திறன் கம்மி, ஆனால் அந்த பார்வை திறன் கம்மியாக இருந்தாலும் ஆனானப்பட்ட சிங்கம், புலி, சிறுத்தை இந்த 3ஐயுமே அடிச்சு நான் தான் கெத்து அப்படின்னு காமிச்சிருக்கு. ஆனால் அதை அடிக்கிறதுக்கு ஒரு விலங்கு இருக்கு. அதை பற்றி தான் போன வீடியோவில் பேசியிருந்தோம். அதே மாதிரி அந்த வீடியோவில் பேசியிருந்தோம் காண்டாமிருகம் அழியும் தருவாயில இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி. அடுத்து காண்டாமிருகத்துக்கு ஐடி கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரோ சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் பேச போறோம். காண்டாமிருகம் அழியும் தருவாயில இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க. அப்போ காண்டாமிருகம் மொத்தம் இந்த உலகத்துல எத்தனை இருக்கு? மொத்தமா இந்த 5 வகை காண்டாமிருகம் இருக்குல்ல, நான் சொல்லியிருக்கேன். காண்டாமிருகம் ஒயிட் ரைனோ, பிளாக் ரைனோ, இந்தியன் ரைனோ, அதுக்கப்புறம் ஜவான் ரைனோ, சுமத்ரான் ரைனோ. இதுல ஒவ்வொரு வகையை பொறுத்து மாறும் அந்த எண்ணிக்கை. மொத்தமா பார்த்தா கிட்டத்தட்ட 28,000 இந்த ரேஞ்சில தான் இருக்கு. மொத்தமா 5ஐயுமே சேர்த்து உலகம் ஃபுல்லா. ஆமா. இப்ப ஒயிட் ரைனோஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான் அதிகம், 15,700 அந்த ரேஞ்சில இருக்கு. அதுக்கப்புறம் பிளாக் ரைனோ 6,700 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஆப்பிரிக்காவில் சேர்ந்தது தான் இந்த 2மே. ஸோ இந்த 2மே சேர்த்து கிட்டத்தட்ட 22,000க்கும் மேலே. அப்போ மிச்சம் இருக்கிற 6,000 சொச்சம் அதுதான் நம்மளுடைய இந்தியா, இந்தோனேசியா இந்த மாதிரி ஆசியாவில் இருக்கு. அதில் குறிப்பாக இந்தியன் இருக்குல்ல, இந்தியன் ரைனோ, அது ஒரு 4,000 சொச்சம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த ஜவான், அது அதிகபட்சமே 80க்குள்ள தான் இருக்கு, வெறும் 80க்குள்ள. அதே மாதிரி சுமத்ரான், அது அதிகபட்சமே 60க்குள்ள தான் இருக்கு. 60 ரைனோ தான் இருக்கு. ஆமா ஆமா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழியும் தருவாயில இருக்கிறது ஜவானும் சுமத்ரான். இந்த 2 இது ரொம்ப அழியும் தருவாயில. அது ஏன் ப்ரோ ஆப்பிரிக்கால இருக்கிறது அதிகமா இருக்கு? அதாவது இந்த 5ல கம்பேர் பண்ணல ஆப்பிரிக்கால இருக்கிறது அதிகமா இருக்கு, மிச்ச 3 ஏன் கம்மியா இருக்கு? மனுஷங்க தான் காரணம். இப்போ ஆப்பிரிக்காவில் காடு ரொம்ப ரொம்ப பெருசு. ஓகே, அது புல்வெளி காடாக இருக்கட்டும், அடர்ந்த மலை காடாக இருக்கட்டும். ஆனால் ஆசியாவில் அந்த அளவுக்கு கிடையாது. மனுஷங்க ஆக்குப்பை பண்ணுறாங்க, இங்கே மக்கள் தொகை ஜாஸ்தி. காலப்போக்கில் காடு அழியும் போது அந்த காட்டை சார்ந்து இருக்கக்கூடிய விலங்குகள் அதுவும் அழிஞ்சு தானே போகும், வேற வழி இல்லை. ஸோ அதனால அழியுது. இன்னொன்று என்னன்னா, மனுஷங்க வேட்டையாடுறாங்க. இந்த காண்டாமிருகங்களுடைய கொம்பு இருக்குல்ல, அதை வெட்டி அதை கொண்டு போய் கொடுத்தா சீனா, வியட்நாம் போன்ற நாடுகளில் அதை பொடி பண்ணி தண்ணியில் கலந்து குடித்தா கேன்சர் குணமாகும், ஆண்களுக்கு வீரியமாக இருக்கும்னு சொல்லி அந்த ஒரு மூட நம்பிக்கையினால காண்டாமிருகத்தை சுட்டு கொண்டுட்டு அதை கோடாரி எடுத்து அதனுடைய முகத்தை வெட்டி அந்த இதை வெட்டி வித்துடுறாங்க,
கொம்பு சட்டவிரோதமா. ஸோ அந்த மாதிரி பண்றனாலையும் இவைகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால நம்பிக்கை தானா? கண்டிப்பா மூட நம்பிக்கை தான். ஏன்னா அதுல வந்து அந்த கொம்புல வந்து கெரட்டின் புரோட்டீன் தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம முடி நகத்துல இருக்கிறது தான். ஸோ அதுதான் இருக்கே ஒழிய அதில் ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. ஆனால் அதில் இருக்குன்னு நம்பி இன்னைக்கு வரைக்கும் அது வந்து வேட்டையாடப்படுது. ஸோ அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அதனால இந்த எண்ணிக்கை கம்மி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒயிட் ரைனோன்னு சொன்னேன்ல, ஆப்பிரிக்காவில் இருக்குது, 15,000 கிட்ட இருக்கு. அதில் 2 வகையாக சப்ஸ்பீசிஸாக பிரிப்பாங்க. ஒன்று சதன், இன்னொன்று நார்தன். இந்த சதன் தான் வந்து 15,700 இருக்கு. நார்தன் இருக்குல்ல, நார்தன் ஒயிட் ரைனோ, அது வெறும் 2 இருக்கு. 2மே பெண் காண்டாமிருகம் தான். இப்போ அந்த 2 பெண் காண்டாமிருகத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆனால் விஞ்ஞானிகள் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு எப்படியாவது அதுக்கு வந்து அதனுடைய ஜெனரேஷனை வந்து மறுபடியும் வந்து டெவலப் பண்ணணும், எப்படியாவது அந்த இனத்தை காப்பாற்றிடணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. அந்த ஆராய்ச்சிலாம் போயிட்டுருக்கு. ஸோ மனுஷங்க தான் அந்த இனத்தை காப்பாற்றுறதுக்கும் போராடுறாங்க, மனுஷங்க தான் அந்த இனம் அழிகிறதுக்கும் காரணமாக இருக்கிறாங்க. இது வந்து ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து ஐடி கார்டு சம்மந்தமாக போயிடும். இது வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. என்னன்னா, காண்டாமிருகங்களுக்கு அப்படின்னு சொல்லி, குறிப்பாக அந்த வெள்ளை காண்டாமிருகங்களுக்கு மிட்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா, பொது கழிப்பறை மாதிரி, பப்ளிக் டாய்லெட் மாதிரி ஒரு எல்லை வந்து இதுக்கு இருக்கும். ஒரு காண்டாமிருகத்துக்குன்னா இன்னொரு காண்டாமிருகத்துக்கு இன்னொரு எல்லை இருக்கும். அந்த மாதிரி தான். ஆனால் இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மிடன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல தான் போய் மலங்கழிக்கும், சாணம் போடும். ஸோ அப்படி சாணம் போடும்போது ஒரு காண்டாமிருகம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அது ஏற்கனவே இன்னொரு காண்டாமிருகம் போட்ட சாணம் பக்கத்தில் போனாலே அதனுடைய வாசனையை வச்சு வந்து போனது எந்த காண்டாமிருகம், அது வந்து ஒரு ஆணா பெண்ணா, அதுக்கு எவ்வளோ வயசு இருக்கும், அதுக்கு ஏதாவது கோளாறு இருக்கா உடம்புல, அதுக்கு வந்து இனச்சேர்க்கை பண்றதுக்கு அது தயாரான சூழ்நிலையில இருக்கா, ஆமா, எல்லாத்தையுமே மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிச்சிரும். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப ஒரு காண்டாமிருகம் இருக்கு, அதுதான் வந்து ஒரு பெரிய எல்லையை வச்சிருக்குன்னு வச்சுக்குவோம். அது வந்து எப்பவுமே போய் சாணம் போடுற இடத்துல இன்னொரு காண்டாமிருகம் சாணம் போட்டு போயிடுச்சுன்னா இது வந்து என்ன நினைக்கும்னா, இது வந்து போனது யாரு, வந்தது நம்ம ஃப்ரெண்டா, இல்லைன்னா போன வாரம் நம்ம கூட சண்டைக்கு வந்தோம்னா, அதை வந்து தெரிஞ்சு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கூட இவ்வளவு யோசிக்க மாட்டாங்களே. அந்த மாதிரி போன வாரம் சண்டைக்கு வந்தவன்னு தெரிஞ்சா, ஆஹா இங்கதான்டா எங்கேயோ சுத்துறாங்க, வரட்டும் வச்சுக்குவான்ற மாதிரி அந்த கோவம் இருக்கும். இதுவே வந்து ஒரு பெண்ணா இருந்தா, ஒரு பொண்ணு தானா, சரி வரட்டும் வரட்டும், பெண்களுக்கு முதல் உரிமைன்ற மாதிரி காண்டாமிருகத்துல வந்து மானங்கெட்டு போயிருக்கும். இதே ஒரு ஆண் வந்தா மட்டும் விடாது. ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஆனால் நான் அந்த இது வந்து எல்லா காண்டாமிருகங்கள்லையும் இருந்தாலும், வெள்ளை காண்டாமிருகம் என்ன பண்ணோம்னா, சரி சாணம் போட்டு தானே போட்டோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நடுவில் நான் தான் போடுவேன். அந்த மாதிரி வெள்ளை காண்டாமிருகம் வந்து நடந்துக்கும். இதில் ஒரு சோசியல் ஹைரார்கி வேற இருக்கு. அதாவது நடுவில் ஒரு இடத்துல சாணம் போட்டால் அதே இடத்துல குவியல் மாதிரி இது வந்து போடும் வெள்ளை காண்டாமிருகம். இப்போ அதோட எல்லைக்குள்ள வேற எது வந்து சாணம் போட்டால் சைடில் போட்டுக்கோ, ஓரத்தில். ஏன் சாணத்து மேலேயும் அது பக்கத்துலேயே போடக்கூடாது. அப்படி போட்டா சண்டை கூப்பிடுற மாதிரி அர்த்தம். இனிமே இந்த எல்லை எனக்கு சொந்தம்டான்ற மாதிரி. அப்ப 2மே மோதுற மாதிரி ஆயிடும். காண்டாமிருகத்துக்கு மேல போன வீடியோ வரைக்கும் ஒரு மாதிரி மரியாதை இருந்துச்சு, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ மொத்தத்தையும் உடைச்சிருச்சு. ஆமா, வேற வழி இல்ல, அசிங்கமா இருந்தாலும் சொல்லிதானே, ஃபேக்ட பேசிதானே. ஓகே, இந்த மாதிரி பண்ணோம். அதனால அந்த சாணத்தை வச்சு இவ்வளவு விஷயம் கண்டுபிடிக்கும். சாணத்தை வச்சு இது கம்யூனிகேட்டே பண்ணும், தொடர்பு கொள்கிற அளவுக்கு காண்டாமிருகங்கள் வந்து அவ்வளோ விஷயம் வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் என்னன்னா, காண்டாமிருகங்கள் இன்னொரு விஷயம் பண்ணும், ஸ்விம்மிங் பண்ணும். இந்த ஆப்பிரிக்க காண்டாமிருகம் 2 இருக்கு, ஒயிட்டு பிளாக், அது ஸ்விம்மிங் பண்ணாது. ஆனால் இந்திய காண்டாமிருகம் சுமத்ரான் ஜவான், இந்த 3மே வந்து ஸ்விம்மிங் பண்ணும். ஒரு டவுட், இப்போ ஸ்விம்மிங்க்கு முக்கியமானது வெயிட் கம்மியா இருந்தா தான் ரொம்ப மிதக்க முடியும். அப்படியெல்லாம் இல்லவே இல்லையா? இப்போ ஒரு கல்லு, சின்ன கல்லு இருக்கு, அது வெயிட் கம்மி தான், ஆனா தண்ணியில போட்டா மூழ்கி. சரி, ஓகே, அது தண்ணிக்குள்ள போறதுக்கும் பெரிய கல்லு தண்ணிக்குள்ள போறதுக்கும் டைமிங் டியூரேஷன் மாறும். வெயிட்டா பெரிய கல்லு வந்து போட்ட உடனே கீழே இறங்கிடும், சின்னது கொஞ்சம் ஸ்லோவா இறங்கும் கம்பேர் பண்ணல. அப்ப இது இவ்வளவு வெயிட் இருக்கு, இதால எப்படி ஸ்விம்மிங் பண்ண முடியுது? இதுதான் நான் டிஃபரன்ஸ் சொல்றேன். இப்போ ஒரு இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி கடல்ல போடுறோம், மூழ்கிடும்ல. ஆனா அதை விட வெயிட் ஜாஸ்தியான கப்பல் மூழ்குமா, டன் கணக்குல இருக்கும்ல, அந்த மாதிரி தான். இதுக்கு வந்து மிதப்பு விசை இருக்கு. எப்படின்னா,
காண்டாமிருகத்தினுடைய உடம்புல நல்லா கொழுப்பு இருக்கும். ஓகே. அந்த கொழுப்பு அதே மாதிரி காண்டாமிருகத்துடைய நுரையீரல் பெருசா இருக்கும். ஓகே. அது வந்து மூச்சு இழுத்து காத்த உள்ள வச்சுக்குதுன்னா ஒரு பலூன் மாதிரி, பிளஸ் கொழுப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதனுடைய பின்னங்கால் முன்னங்கால் எல்லாம் நல்லா ஸ்விங் பண்ண தெரியும், எப்படி ஸ்விம்மிங் பண்ணணும்னு. ஸோ அதனால வந்து நல்லா வந்து நீச்சல் அடிக்க முடியுது. இப்போ பிரம்மபுத்திரா நதி இருக்குல்ல இந்தியாவில், அந்த நதியில வெள்ளம் வரும்போது அடிக்கடி காண்டாமிருகங்கள் அதுல வந்து நீந்தி போய் அக்கறைக்கு வந்து போயிடும். ஆமா, ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நீர்நிலைகள் அதிக ஆழம் இருக்கிற பகுதிகளில் இந்த 3 காண்டாமிருக வகைகள் ஆசியாவில் இருக்கிற வாழ்றனால நேச்சுரலாவே இது வந்து கத்துக்கும். இவ்வளவு ஏன் பிறந்த குட்டி இருக்குல்ல, அதுவே கொஞ்ச நாள்லயே தாய் கூட சேர்ந்து நீந்த ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அதுக்கு வந்து நீச்சல் தெரியும். ஆனா இந்த ரெண்டுமே ஆப்பிரிக்கால இருக்கும்ல, அந்த ரெண்டுமே வந்து அந்த அளவுக்கு நீச்சல் என்ன வித்தியாசம்னா, அங்க வந்து தண்ணியோட அளவு மட்டம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால நீச்சல் அடிச்சு அது பழகி இருக்காது ரொம்ப எல்லாம். இதுக்கு வந்து நீச்சல் அடிச்சு ஆகணுன்ற நிலைமை இருக்கு. ஏன்னா வெள்ளம் வர்றது, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், ஆழமான குளங்கள் ஜாஸ்தி ஆசியால. ஸோ அதனால இது வந்து நீச்சல் அடிக்க பழகிருச்சு பரிணாமத்துல. ஸோ அதனாலதான் இதுக்கும் அதுக்கும் நீச்சல்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. மற்றபடி இந்த காண்டாமிருகமா இருந்தாலும் அந்த காண்டாமிருகமா இருந்தாலும் தொடர்பு கொள்றது வந்து சாணத்தை வச்சுதான். அதை வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எது வந்திருக்கு போயிருக்குன்றது தெரிஞ்சிடும். இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த வெள்ளை காண்டாமிருகங்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இப்ப காண்டாமிருகங்கள் வந்து குட்டியை பெத்தெடுத்தா 2-3 வயசு ஆன உடனே அதை விரட்டி விட்டுரும். நம்ம பார்த்தோம், குட்டி வந்து தனியா திரிய ஆரம்பிக்கும். அப்ப என்ன நடக்கும்னா, மற்ற குட்டிகள் கூட சேர்ந்து சப்பாடல்ஸ் தான் வந்து திரியும். நம்ம சேர்ந்துருப்பாங்க, இல்லைன்னா சிங்கத்துக்கிட்ட மாற்ற மாதிரி ஆயிரும்னு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, ஒரு 5-6 குட்டி இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு 4-5 வயசுல அதெல்லாம் போய் ஒரு பெரிய பெண் காண்டாமிருகம் இருந்தா அது பின்னாடி போயிடும். அந்த பெரிய பெண் காண்டாமிருகம் இன்னும் தாய் ஆவலன்னு வச்சுக்கோம். அப்ப இதுக்கெல்லாம் வந்தா சரி, சின்ன பசங்க ஏதோ வர்றாங்க நம்ம பாத்துக்குவோன்ற மாதிரி கூட வச்சு பாத்துக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து எப்ப கர்ப்பமாகுதோ அப்பதான் இதெல்லாம் விரட்டி விடும். அது வரைக்கும் அது கூடவே வச்சுக்கிட்டு சரி சின்ன பசங்க தானே இவங்களுக்கும் பாதுகாப்பு தேவைன்னு அது வந்து கூட வச்சுக்கிட்டு அதனோட எல்லையில புல்லு மேய விட்டுரும். இப்ப ஒரு சிங்கமோ இல்லைன்னா ஒரு சிறுத்தையோ அந்த குட்டிகளை வேட்டையாட வந்தாலும் அது யாரோ குட்டி தான். ஆனா மாட்டாந்தாய் மனப்பான்மையில பார்க்காம அந்த பெண் காண்டாமிருகம் முன்னாடி நின்று அந்த குட்டிகளை வந்து காப்பாற்றும். அது யார் பெத்த குட்டினே தெரியாது, தன்னை நம்பி வந்திருக்குன்றனால தான் இனத்தை காப்பாத்துறதுக்கு பெண் காண்டாமிருகம் வந்து முன்னாடி நிற்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த காண்டாமிருகங்கள்ல விசித்திரமான குணமும் இருக்கு. ஏன்னா இப்ப இது வெள்ளை காண்டாமிருகம், கருப்பு காண்டாமிருகம் இருக்குல்ல, அது அப்படியே ஆப்போசிட். சின்ன குட்டியா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, ஏன் எல்லைன்னு வந்துட்டா என் எல்லைக்குள்ள யாரும் வரக்கூடாது. அதுல வந்து அந்த ஹோம் ரேஞ்சில் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ இந்த இந்தியன் இது இருக்குல்ல, அதுவும் ஓரளவுக்கு இந்த மாதிரி நடக்கும். இது வந்து கிராஸ், அதாவது குட்டிகள் மட்டும் சேர்ந்து வாழ்றது அப்பப்ப நடக்கும், குட்டிகளை பாதுகாக்கிறதும் வந்து அப்பப்ப இந்த மாதிரி நடக்கும். மற்றபடி மற்ற எந்த காண்டாமிருகங்கள்லையும் இந்த கூட்டமா சேர்ந்து வாழ்றது, அதை பார்த்துக்கிறது அதெல்லாம் இருக்காது. தன்னுடைய சொந்த குட்டியை மட்டும்தான் பார்த்துக்கும். ஸோ இதெல்லாம் தான் காண்டாமிருகங்கள் பற்றின விஷயங்கள். ஸோ இதோட நம்ம காண்டாமிருகம் பற்றியும் முடிச்சுக்கலாம். அடுத்து வேற ஒரு சீரீஸ் தான். அதாவது காண்டாமிருகத்தோட எண்ணிக்கை தான் கம்மியாக இருந்துச்சுன்னு பார்த்தா காண்டாமிருகத்தோட வீடியோவும் கம்மியாக தான் இருந்துச்சு. கம்மியாக இருந்ததுனால வீடியோ கம்மியாக இருந்துச்சா, இல்லை வீடியோ கம்மியாக இருக்கிறனால காண்டாமிருகம் என்னது? அதுக்குள்ள ஏன் ப்ரோ முடிச்சிங்க சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு மேல நம்ம ஏற்கனவே பேசினது தான் நிறைய இருக்கும். அதனால காண்டாமிருகம் நிறைய பேர் பேசினதும், காண்டாமிருகம் பத்தி நிறைய பேர் ஏற்கனவே பேசினது நம்ம பேசினா நல்லா இருக்கும். நம்ம வந்து பேசுறது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அதனால நாங்க மற்றவங்க பேசுனதை நாங்க பேச விரும்ப மாட்டோம். நாங்க பேசுறது ஆனா மற்ற பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை நாங்க எதுவுமே பேச விரும்பல. ஓகே, அடுத்த சீரீஸ்ல என்ன ப்ரோ பார்க்க போறோம்? அடுத்து நிறைய இருக்கு கன்ஃபியூஷன்ல. கடல் குதிரையா முயலா? டக் என்னாச்சு பாத்தீங்களா? டக்கை விட்டுட்டீங்க பேசிக்கிட்டு. நான் தான் அந்த வீடியோலயே சொன்னேன்ல, டக்கு ஸ்லோவா தாங்க வரும் அப்படின்ட்டு. அடுத்த வீடியோல டக் எடுங்க, ஸ்லோவா வரட்டும். அதுதான் ஸ்லோவா வருதுன்னா வீடியோ ஸ்லோவா வருதா? சரி, ஓகே. அடுத்த வீடியோல என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. காண்டாமிருகம் அழிய போகுதுன்றது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாராச்சும் தயவு செய்து ஏதாச்சும் ஸ்பான்சர் பண்ணி அதை வளர்க்கறதுக்கு. ஏன்னா எல்லா உயிரினமும் தேவை, ஆனா மனிதர்கள் பத்தி காண்டாமிருகத்தெல்லாம் வளர்க்க முடியாது. ஸ்பான்சர் பண்ண காண்டாமிருகம் மனிதர்களையும் கொண்டு இருக்கு. காண்டாமிருகத்தை பொறுத்த வரைக்கும் அது முன்னாடி போய் நின்னோம்னா
அதுவும் தனக்கு ஆபத்துன்னு நினைச்சுதான் ஓடி வரும். மனுஷங்களால 50 கிலோமீட்டர் வேகத்துலலாம் ஓட முடியாது, ஆனா அது ஓடும். அதனாலேயே நிறைய பேர் இந்த துப்பாக்கி எடுத்து வேட்டையாட போனாங்க பாருங்க, அவங்களே நிறைய பேரை கொன்னு இருக்கு காண்டாமிருகம் துப்பாக்கி இருக்கும்போது. அப்ப அவங்கள பண்றது கரெக்ட் தான். இதை வேட்டையாட வந்தா வேட்டையாடித்தானே ஆகணும். சரி, நம்ம ஏன் இப்போ வரைக்கும் இந்த காண்டாமிருகத்துக்கும் ஏதாச்சும் ஒரு மனிதர்களுக்கும் நடந்த ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை ஏன் பேசல? அது சாதாரணமா தான் இருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாம் இல்ல. கொலை பண்றது உங்களுக்கு ஆர்வமா இல்ல, இருக்கட்டும், சரி ஓகே. ஆனா அந்த காண்டாமிருகத்தை தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க யாருமே சுட வேண்டாம். அதுவும் ஒரு உயிரினம், வாழ்ந்துட்டு போட்டோம். அதை சுடுறீங்கன்னா சுடவே கூடாது. ஒரு வேலிடா ஏதாச்சும் ரீசன் இருந்தா பரவாயில்ல. மெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொம்ப கொண்டு போய். சரி வேண்டாம் பேச விரும்பல. ஓகே, அது தப்பு தப்பு. அந்த காண்டாமிருகத்தை அடிக்கிறவங்களை தான் நாங்க குத்தம் சொல்றோமே தவிர்த்து வேற யாரையும் சொல்லல. அடுத்த வீடியோல பாக்குறோம். தேங்க்யூ.